Daw University near Kanyakumari, the best emerging university in South India. அடுத்து என்னென்ன செய்ய போறோம், நம்ம புதிதா என்ன செய்ய போறோம்னு பார்க்குறோம். நம்ம அடிஷனல் ரெவன்யூக்காக, ஏன்னா இந்த டிஎன்இபியில் அடிஷனல் ரெவன்யூக்காக நம்ம இப்போ இருக்கிற எண்ட் யூசர்ஸை வச்சு நம்ம எப்படி எவ்வளோ தூரம் 3,51,00,000 எண்ட் யூசர்ஸ் இருக்காங்க. அது இல்லாமல் அடிஷனல் ரெவன்யூ, அதாவது அடிஷனலாக இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இல்லை அடிஷனல் தொழில்களை இந்த டிஎன்இபி துவங்கறதுக்கான பணிகளை நம்ம துவக்கி இருக்கிறோம். இன்னும் திட்டமிடும் வேலைகள் நிறைய இருக்கு. பட் இன்னும் ஒரு சில மாதங்களில் அதுக்கான தெளிவுகள் வந்த பிறகு அதற்கான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் மற்ற என்னென்ன, அதாவது நம்ம பேட்டரி ஸ்டோரேஜ் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், பேட்டரி ஸ்டோரும் பம்ப் ஸ்டோரேஜ் நம்ம போகிறோம். ஸோ பேட்டரி ஸ்டோரேஜ் இப்போதைக்கு பாலிசியாக நம்ம அதை மட்டும் ஓப்பன் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து ஒரு நம்மளோட லோட் ஃப்ளோ எவ்வளோ இருக்குன்னு தெரியணும். ஏன்னா நம்மளுடைய மத்திய தொகுப்பு அந்த இதில் வந்து நம்ம 14,600 மெகாவாட் தான் நம்மளுடைய கொள்ளளவு இப்போ இருக்கு. அதையும் இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ அதனால இப்போதைக்கு பேட்டரி ஸ்டோர் தான் போகிறோம். ஏன்னா அந்த பீக் ஹவர்ஸ் மேனேஜ் பண்ணுறதால நம்ம அதிகமாக பவர் பர்ச்சேஸ் வெளியில் வந்து வாங்குறோம். ஸோ அந்த பேட்டரி ஸ்டோருக்கு போனால் அதை சமாளிக்கக்கூடிய அளவில் இருக்கும். ஸோ அதுக்கான திட்டமிடல் துவங்கியிருக்கோம். இப்போ வர்ற அப்ளிகேஷனும் நம்ம பேட்டரி ஸ்டோர் மட்டும் தான் போக போகிறோம். அதற்கான பாலிசியை நம்ம வந்து ஐஐடி போன்ற வல்லுநர்களும் சேர்ந்து பாலிசி கிரியேட் பண்ணுவோம். ஏன்னா உலக அளவில் வேர்ல்டு எல்லா இடத்துலையும் என்ன பாலிசி ஃபாலோ பண்ணியிருக்கோம் அந்த பாலிசியை வச்சு நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் பாலிசி எல்லாம் கன்ஃபார்ம் ஆன பிறகு அந்த போர்ட்டல் வந்து லான்ச் ஆயிரும். அந்த போர்ட்டல் மூலியமாக தான் இனிமேல் அப்ளிகேஷன்ஸ் டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ இருக்கு திட்டமிட்டு இருக்கிற விஷயங்கள். இது மேலேயே சம்மரைஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா அந்த ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ்லாம் நம்ம நிப்பாட்டிட்டு நம்ம லாங் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ்க்கு போக போகிறோம். இன்னும் எங்கெங்கெல்லாம் லீக்கேஜஸ் இருக்கோ அதை சரி பண்ணும் வேலைகளையும் நம்ம துவக்கியிருக்கிறோம். ஸோ முற்றிலுமாக நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்த இந்த வெள்ளை அறிக்கை, ஏன்னா இந்த துறை எந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சது, எவ்வளவு பேர் வேலை பார்த்தார்கள், எதை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கு, இந்த துறையில என்னென்ன செய்ய வேண்டி இருக்கு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த துறையில எல்லாம் பொதுவாக இல்ல நேத்து வரைக்கும் நல்லா இருந்துச்சு, இன்னைக்கே இப்படி ஆச்சுன்ற கேள்விகளுக்கும் நம்ம விடையில சொல்லிடுறோம். கடந்த 25 ஆண்டுகளாக எவ்வளவு பேர் பணியாற்றினார்கள், எவ்வளவு தூரம் இந்த துறை ஒவ்வொரு இடத்துலயும் வளர்ந்துருக்கு, எவ்வளவு செய்ய வேண்டிய விஷயங்கள் நம்ம மிஸ் பண்ணிருக்கோம், ஏன் இவ்வளவு கடன் சுமை இந்த இடத்துக்கு போயிருக்கு, அதை ப்ராப்பரா இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருக்கா இல்ல, தேவையான ஆட்கள் எடுக்கப்பட்டாங்களா இல்ல, தேவையான அளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நடந்திருக்கா இல்ல, தேவையான அளவு வந்து இங்க இருக்கிற பயனாளர்களுக்கு எண்ட் யூசர்ஸ்க்கு அவங்களுக்கு தேவையான பணிகளை செய்யப்பட்டதா இல்ல, எல்லாம் அதிகப்படியான செலவினங்கள் மட்டுமே செய்யப்பட்டு டோட்டலா மிஸ்மேனேஜ் பண்ணப்பட்டதோடைய விளைவாக இன்னைக்கு இவ்வளவு பெரிய கடன் சுமையோடு 2,50,000 கோடி அளவுக்கு கடன் சுமையோடு பணியாளர்களும் ஒவ்வொருத்தரும் 4 பேர், ஒருத்தர் வந்து 4 பேர் செய்யக்கூடிய வேலையிலும் செஞ்சு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கஷ்டப்படுற அளவுக்கு கொண்டு வந்து விட்டதற்கான விடையை நம்ம இப்ப சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பா இந்த துறையை நம்ம அடுத்தடுத்த கட்டத்திற்கு மேம்படுத்துற வேலைகளை துரிதமா செஞ்சிருக்கோம். இது 4 வாரத்தில் நம்ம செய்த விஷயங்கள், நம்ம திட்டமிட்டப்பட்ட விஷயங்கள், நம்ம என்ன செய்ய போறோன்ற விஷயங்கள், இது அனைத்தும் துரிதமாக ஒவ்வொரு நாளும் 7 மணி நேரம் 8 மணி நேரம் நம்ம உட்கார்ந்து இங்க இருக்கிற நம்ம சிஎம்டி உட்பட, செக்ரட்டரி உட்பட, இங்க இருக்கிற அனைத்து டைரக்டர் உட்பட, எம்டி எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு நாளும் 7-8 மணி நேரம் நம்ம உட்காந்து திட்டமிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் அடுத்தடுத்த வே ஃபார்வர்டிங்ல நம்ம போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா அடுத்த வர்ற ஒரு சில மாதங்களில், ஒரு சில ஆண்டுகளில் இந்த துறையை மேம்படுத்துறதுக்கான வேலைகளை முழு அளவில் ஒவ்வொரு நாளும் அதை நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா இந்த வருஷமே 20,000 பேர் உள்ள வராங்கன்றதே ஒரு பெரிய விஷயம். அது இல்லாமல் புதிதாக எங்கெங்க நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம்னு சொல்லியிருக்கோம், எந்தெந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ண போறோம்னு சொல்லியிருக்கோம். கம்ப்ளீட் டீடைல் லிஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ முடிஞ்சோடனே கையில் கொடுத்துருவாங்க. என்ன இந்த டோட்டல் பிரசன்டேஷனும் இந்த வெள்ளை அறிக்கையும் எல்லாம் கொடுத்துருவோம். கண்டிப்பா இதை மேம்படுத்துறதுக்கான வேலைகள் இன்னும் ஒரு சில ஆண்டுகள், ஏன்னா இவ்வளவு தூரம் பொறையோடு இருக்கிற இடத்துல நம்ம இன்னும் ஒரு சில ஆண்டுகள் பிடிக்கும். ஆனால் அதற்கான வேலையை நாங்கள் வந்தவுடன் துவக்கி விட்டோம் சொல்றது தான் இந்த மீட்டிங். இந்த வெள்ளை அறிக்கை மூலியமாக தமிழக மக்கள் அனைவரும் தெரிந்து கொண்டிருப்பார்கள் இது இந்த துறை எந்த இடத்துல இருக்கு, எதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கு. இப்போ இந்த துறையை நம்மளுடைய தமிழக அரசு, அண்ணன் விஜய் தலைமையிலான அரசு மட்டும் எடுக்கவில்லை என்றால் இந்த துறை இன்னும் ஒரு சில மாதங்களில், ஒரு சில வருடங்களில் முற்றிலுமாக தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டிருக்கும். அதை தவிர வேற வழி இல்லை. ஏன்னா இதே நிலைமையில போச்சுன்னா வேற மற்ற ஸ்டேட்டுகள் மாதிரி ஒரு 59% இல்ல 51% நம்ம யாராவது ஒரு பிரைவேட்டுக்கு கொடுத்துட்டு, வேற யாராவது அம்பானி அதானி கையில கொடுத்துட்டு நம்ம வந்து தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கும். அதை கண்டிப்பாக தடுப்போம். கண்டிப்பா என்னைக்கும் வந்து உள்ள வந்து தனியார் பார்ட்டிசிபேஷன் நம்ம அலோவ் பண்ண போறதில்ல. ஜென்ரேஷன் மட்டும்தான், பவர் ஜென்ரேஷன் மட்டும்தான் தனியார் இருப்பாங்க. டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்லயும் மற்றதுலயும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நம்ம தனியார் பார்ட்டிசிபேஷன் அலோவ் பண்ண போறது கிடையாது. இந்த துறையை மேம்படுத்தும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு, நம்ம இந்த அரசுக்கு இருக்கு. கண்டிப்பா மேம்படுத்துறதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் கண்டிப்பாக முழுமையாக மேம்படுத்துவோம் என்ற நம்பிக்கை முழு அளவில் இருக்குது. அதை நோக்கி தெளிவாக பயணிச்சுட்டு இருக்கோம். கண்டிப்பாக தமிழக மக்களும் இப்ப தெரிஞ்சிருப்பாங்க. எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்க வரைய போந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? கடைசியா கடைசியா ஒரே ஒரு விஷயம் தான் மிஸ் பண்ணிட்டோம்.
டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல்ல நடந்த ஊழல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே பேட்டர்ன்ல நம்ம தேடிட்டு இருந்த விஷயங்கள்ல கண்டக்டர்லயும் 9 டெண்டர்ல சுமார் 1028 கோடி அளவுக்கு 9 டெண்டர்ல முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. விரைவில் வழக்கு பதிவு செய்யப்படும். 9 டெண்டரு அதே பேட்டர்ன்ல அதே இடத்துல ஒரு முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு அதற்கான உத்தரவுகளும் கடந்த சில நாட்களுக்கு முன்னால் கொடுக்கப்பட்டுச்சு. விரைவில் அதற்கான வழக்குகளும் தொடுக்கப்பட்டு விசாரணை நடைபெறும். Dow University near Kanyakumari, the best emerging university in South India.